ஆயாலோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பற்றின எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜ், அதாவது எனக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் இது எல்லாம் நான் இப்போ பேச போகிறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ பிடிச்சா எடுத்துக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் டைம். ஒர்க் அவுட் எவ்வளோ டைம் பண்ணலாம், ஓகேவா? அது ஒர்க் அவுட்டை பொறுத்தவரை உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணாலே உங்களால் அதுக்கு மேலே நம்ம பாடி சப்போர்ட் பண்ணலைன்னா பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் கண்டினியூவாக 30 மினிட்ஸ் பண்ணிவிட்டு 31 மினிட் பண்ணி 35 மினிட்ஸ் பண்ணி 40 மினிட்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நிறைய பண்ண வேண்டியது, ஓகே? எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்த உடனே நீங்கள் 50 மினிட்ஸு 1 ஹவரில் உங்கள் பாடி ஒத்துக்கலைன்னா பண்ணாதீங்க. உங்கள் பாடி அன்னைக்கு நேற்றுக்கு நீங்கள் 300 புஷப்ஸ் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி உங்களால் ஒரு 100 புஷப்ஸ் 30 புஷப்ஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பாடி டயர்டாக இருக்கும் அல்லது வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ நம்மளுடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் உடம்புடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரிஞ்சு அதுக்கேற்ற ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்புறம் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாமா ஈவினிங், செகண்ட் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாமா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு இருக்கும். எந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் குவார்ட்டர் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க டைம் பார்த்தா பண்ணுறாங்க, காலையில் மதியம் எந்த டைம் நைட்டு எப்போ வேணாலும் அடிக்கிறாங்க. அது உடம்புக்கு கெடுதியானது. அவங்க அப்படி பண்ணும்போது ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு ஹெல்த்தி ஆகும். ஸோ அது டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே பெனிஃபிட் பண்ணலாம், ஓகேவா? மத்தியம் டைம் எப்போ பண்ணாலும் பெனிஃபிட் தான். மார்னிங் ஈவினிங் பண்ணியாச்சுன்னா உங்களால் நிறைய நேரம் கண்டினியூவாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் மதிய நேரம் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்பு சப்போர்ட் பண்ணாது, உடம்பு ஹீட் ஆகும், ஓகேவா? டக்குன்னு ஹீட் ஆகி நிறைய ஒர்க் அவுட் உங்களால் பண்ண முடியாது, உடம்பு ஹீட் ஆகும். ஸோ பூமியோட வெப்பநிலை மாறுபடும். அதனால் நல்ல ஹீட் ஆனதுனால உங்களால் நிறைய ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஓகேவா? தேர்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணம் உங்களுக்கு ஜிம்மில் போயாச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, ஜஸ்ட் ஒர்க் அவுட்டு, பேக் ஒர்க் அவுட்டு, அந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறத விடவும் உங்களுக்கு வெயிட்லெஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேவா? வெயிட்லெஸ்ஸு ஒர்க் அவுட் நான் என்னோடய சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஓகேவா? அப்புறம் வெயிட் கெயின் உள்ளதுன்னா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்புறம் எந்த ஒர்க் அவுட் பண்ணலான்னா உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் பண்ணால் மைண்டு ஹாப்பியாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள், ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான், ஓகேவா? ஓகே. ஃபோர்த் ஃபுட்டு நான் ஃபுட்டை பற்றி நிறைய ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய 2 வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ ஃபுட்டு நான் டைட்டிஷியன் கிடையாது. எனக்கு ப்ராப்பராக இந்த மீல் எடுக்கணும், இந்த டேப்லெட் அது இது எனக்கு பெரிய அளவு தெரியாது அதை பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நேச்சுரல் ஃபுட்டு தான் நம்மளால். ஆனால் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? அப்புறம் டிவியில் காட்டப்படுது டப்பால் அடைச்சப்பட்ட மெரண்டா, 7up, கொக்கோகோலா, சுகர் போட்ட அப்புறம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேவா? எப்பமாச்சும் ஒருக்கா மைண்டு ஹாப்பிக்காக ஓகே, 1 வீக் ஒருக்கா, நானும் எப்பமாச்சும் ஒருக்கா 1 வீக் ஒருக்கா 2 டைமுக்கு ஒருக்கா 2 வீக் ஒரு 2 வாட்டி அப்படி தான் குடிப்பேன், தவிர டெய்லி அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, ஓகேவா? மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபுட்டு தான், நம்ம வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டு தான். அப்புறம் நட்ஸு, பதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? டெய்லி. அப்புறம் விச் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ நான் தற்காப்பு கலை இருக்கிறதுனால என்ன கற்றுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேவா? உங்களுக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லுவேன். நான் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நான் இப்போ கியோகுஷின் கராட்டையில் இருக்கிறதுனால என்ன சொல்லுவேன், கியோகுஷின்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்கோங்க. ஆனால் நான் கியோகுஷினில் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா இது வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஸ்டைல் இருக்குது, ஓகேவா? நான் நிறைய மார்ஷல் ஆர்ட் கற்றுருக்கேன். ஸோ இப்போ கியோகுஷனில் இருக்க ரீசன் என்னென்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, ஜப்பான் நிறைய போயிருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கியோகுஷின் கராத்தே வேர்ல்டுலே ஸ்ட்ராங்கஸ்ட் கியோகுஷின் கராத்தே இதுதான் கியோகுஷின் ஐக்கியோவோ, ஓகேவா? நீங்கள் யூடியூப் கூகுளில் போட்டு பார்த்தா கூட வரும். ஸோ டாக்கிங் பார்த்தோம். அப்புறம் 5 மெடிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் மெடிடேஷன் பண்ணுறீங்க அவ்வளோ தூரம் உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் மிஸ் ஆகாது, உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், ஓகேவா? நீங்கள் மெடிடேஷன் பண்ணாமல் சும்மா டிவி மொபைல் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டே இருந்து நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, ஓகேவா? அடுத்து உங்களுடைய
எப்போவுமே ஒரு ப்ரெஷர்லேயே டென்ஷனாக அப்படி இருக்கும். நீங்கள் வந்து மெடிடேஷன் யாரும் இல்லாத தனியாக ஒரு ரூமில் இருந்து மெடிடேஷன் உங்களுடைய மூச்சை கவனிச்சாலே போதும், சும்மா இருந்தாலே போதும், எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா இருந்தாலே போதும். ஆனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். ஏன் நான் சொல்கிறேன், நான் எனக்கு இருக்கவே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கவே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ எல்லாம் இருப்பேன். ஓகே, இப்போ நான் 1 ஹவர் கூட 1 ஹவர் 2 ஹவர் எல்லாம் தனியாக இருப்பேன். எனக்கு எந்த இதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் மெடிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்பில் பாருங்கள், நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. 6th 7th வந்து மைண்ட் ஹாப்பி. இதை மைண்ட் ஹாப்பி நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து டூர்னமெண்ட் அந்த சாதாரண டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு பிடிக்காது. ஒர்க் அவுட் பண்ண இதுக்கடா நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் உரம் கிடக்க, நம்ம ஏன் காலையில் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படி கடுப்பாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மைண்டை ஹாப்பி, அதாவது மூடை சேஞ்ச் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ பாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு ஸோ அந்த பாட்டில் கவனத்தை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? மைண்ட் வந்து அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆகாது, கொஞ்சம் கூலாக இருக்கும். பிடிச்ச பாட்டை கேட்குறோம், சேம் டைம் வந்து ஒர்க் அவுட்டையும் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால் வந்து பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா மைண்டு ஹாப்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த லைஃப்பில் மூவ் பண்ணவே முடியும். ஓகேவா? அதனால் வந்து எப்போவுமே வந்து உங்களோட மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட்டை விடவும் மைண்டு ஹாப்பியாக இருந்தால் தான் லைஃப்பில் வாழ முடியும். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணுங்கள். சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து பீர் அடித்தா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக பீர் அடிச்சிடாதீங்க. ஏன்னா பீர் அடித்தா நம்ம உடம்புக்கு கேடு. ஓகேவா? ஸோ மற்றவங்களையும் பாதிக்கக்கூடாது, நம்ம உடம்பையும் பாதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஹாப்பியை நீங்கள் வந்து பேப்பரில் எழுதிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து 8 வந்து பணத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படியா வந்து பின்னாடி பார்த்தீங்களா பேரம்புகள் நிறைய இருக்குது. எனக்கு கப்பல் நான் வாங்கி நிறைய வச்சுருக்கேன். ஆனால் சில டைம்லலாம் பணம் எனக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் என்னென்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதுக்காக கோடீஸ்வரன் ஆகணும், பணம் சம்பாரிச்சு அந்த லெவலு வேண்டாம். ஸோ அதுக்காக பணம் இல்லைங்கிற லெவலும் வேண்டாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, நம்ம லைஃப் ரன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அளவு, அதாவது ரொம்ப ஹை லெவல் பணம் வேண்டாம், ரொம்ப கீழே போக வேண்டாம், மிடில் ரேஞ்ச் லெவலுக்கு பணம் வேணும். பணம் வந்து இம்பார்ட்டன். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற ஃபுட்டு கொடுக்கணும்னா கூட நட்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கேற்ற ஃபுட்டு கொடுக்கணும்னா வந்து பணம் இம்பார்ட்டன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் இருந்தால் அடுத்து வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்கள் நினச்ச நேரம் வந்து ஃபுட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட் எடுக்கலாம், வே ப்ரோட்டீன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களால் இது பண்ண முடியும். ஓகேவா? பணம் இம்பார்ட்டன். அதுக்கப்புறம் வந்து 9th வந்து வெயிட்லெஸ் அண்ட் வெயிட் கெயின். ஸோ வெயிட்லெஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து சாப்பிடாம அப்புறம் வந்து நல்லா ரன்னிங் போயிட்டு வந்து அந்த மாதிரி வெயிட்லெஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறத விட ஒரு 100 150 ஒரு 200 250 புஷ்அப்ஸ், அதாவது வெயிட்லெஸ் பண்ணலாம். ஜிம்மில் போயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி ட்ரைனிங் பண்ணுங்கள், குறைஞ்ச வெயிட் போட்டு நிறைய கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து வெயிட்லெஸ் ஆகும், சேம் டைம் வந்து பாடி வந்து மசில் எல்லாம் டைட் ஆகும். ஓகேவா? ஃபேட்லெஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லாங் ரன்னிங் போங்க, ஒரு 20-25 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ரன்னிங் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பிரேக் பண்ணி லாங் ரன்னிங் போங்க. அதாவது மாரத்தானில் ரன்னிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்லோவாக ஸ்மூத்தாக ரன்னிங் போங்க. ஓகேவா? நீங்கள் அப்போ அப்படி ரன்னிங் போகும்போது வெயிட்லெஸ் ஆகும். அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து தேவையான அளவு கலோரி மட்டும், உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு வந்து எவ்வளோ கலோரி வேணுமோ அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களோட வெயிட், உங்களோட ஏஜ், அதுக்கு ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை நான் பார்த்து உங்களோட வெயிட்டுக்கு எவ்வளோ கேலரி வேணுமோ அதுக்கு தேவையான கேலரி மட்டும் ஃபுட் எடுங்க. சொல்லணும்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வயிற்று பசிக்கு மட்டும் சாப்பாடு எடுங்க. அது போக மிச்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடாதீங்க. ஓகேவா? அதுதான் எக்ஸ்ட்ரா இருக்க சாப்பாடு தான் கொழுப்பாயிருக்கு. அப்படியே நீங்கள் வயிற்று கணக்காக சாப்பிட்டாலும் அதை வந்து உடனே ஜீரணம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த உடம்புல இருக்க எனர்ஜி வந்து கொழுப்பு கரையணும்னா அதுக்கேற்ற ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ வெயிட் கம்மியான வெயிட் போட்டு நிறைய ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருந்து கம்மியான வெயிட் போட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிறைய கண்டினியூவாக நிறைய பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசில்ஸ் டைட்டாகி ஃபேட்லெஸ் ஆகும். அப்புறம் ரன்னிங் போகும். ஓகே, இது 2. அப்புறம் வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் சாதா சாப்பிட்றதோடையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய சாப்பிடுங்க. ஓகேவா? அப்போ சாப்பிடும்போது கண்டிப்பாக கொழுப்பு வரும். ஆனால் அது கொழுப்பு உடம்பாக மாறும். அதுக்கு நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். ஓகேவா? கிரவுண்டில் போயிட்டு புஷ்அப்ஸ் பண்ணலாம், ஆப்ஸ் பண்ணலாம், சிட்டப்ஸ் பண்ணலாம், ஸ்குவாட்டு, இதெல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஜிம்மில் போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணால் போதும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன். ஓகேவா? அப்போ வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லட்சக்கணக்கான ரூபா முடக்கி ஸோ கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நான் இதை கற்றுக்கிறது எத்தனை வருஷம், 8-9 வருஷம் ஆச்சு. ஸோ
இதை வந்து ஒன்றும் சின்ன சின்னதாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? மார்னிங் வந்து சீக்கிரம் எழும்புருங்க, சீக்கிரமாக தூங்குங்க. ரைட்? ஓகேவா? ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னும் நான் என்ன டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஓஸ்.